வணக்கம் பூனை பெற்றோர்களே. உங்கள் வீட்டு மகாராஜாவோ அல்லது மகாராணியோ இப்படித்தான் ஜன்னல் ஓரத்தில் உட்கார்ந்து வெளியே நடக்கும் ஒவ்வொரு அசைவையும் ஒரு டைடெக்டிவ் போல பார்த்துக் கொண்டிருக்கிறார்களா? சில சமயம் ஒரு பறவையை பார்த்து கிக்கிகி என்று பற்களை கடித்துக்கொண்டு விசித்திரமான சத்தம் போடுவார்களே, அது ஏன் என்று யோசித்திருக்கிறீர்களா? ஒருவேளை உங்கள் பூனை சாஃப்ட்வேர் அப்டேட் கேட்கிறதோ அல்லது அடுத்த வீட்டு அணிலுடன் ஒரு பெரிய சதித்திட்டம் தீட்டுகிறதோ என்று பயமாக இருக்கிறதா? கவலை வேண்டாம், உங்கள் பூனைக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதன் இந்த விசித்திரமான நடத்தைக்கு பின்னால் ஒரு மாபெரும் வரலாற்று ரகசியம் இருக்கிறது. இன்று உங்கள் செல்லப் பூனையின் மூளைக்குள் ஒரு பயணம் செய்து அந்த ரகசியத்தை உடைக்கப் போகிறோம். தொடங்குவதற்கு முன் உங்கள் வீட்டு குட்டிப்புலியின் பெயர் என்ன என்பதை கமெண்டில் சொல்லுங்கள். முதலில் ஒரு முக்கியமான விஷயத்தை நாம் புரிந்து கொள்ள வேண்டும். உங்கள் பூனை மெத்தையில் சுருண்டு படுக்கும் ஒரு மென்மையான பஞ்சு மிட்டாய் மட்டுமல்ல, அது ஒரு மினியேச்சர் புலி. ஆமாம், நீங்கள் கேட்டது சரிதான். ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக பூனைகள் திறமையான வேட்டைக்காரர்களாகவே வாழ்ந்து வந்தன. அவற்றின் DNA-வில் வேட்டையாடுவது என்பது ஆழமாக பதிந்துள்ளது. அவை ஒரு நாளைக்கு 18 மணி நேரம் தூங்குவதே அந்த மீதமுள்ள சில மணி நேரங்களில் தங்களின் முழு சக்தியையும் வேட்டைக்காகச் சேமித்து வைக்கத்தான். ஆனால் நம் வீடுகளில் அவற்றுக்கு எலிகளோ பறவைகளோ பிடிப்பதற்கு இல்லை. நல்ல சுவையான உணவு சரியான நேரத்திற்கு கிடைத்து விடுகிறது. அப்படியென்றால் அந்த வேட்டை உள்ளுணர்வு எங்கே போகும்? அதுதான் ஜன்னல் வழியாக வெளிப்படுகிறது. ஜன்னல் என்பது உங்கள் பூனைக்கு இந்த உலகத்துடனான ஒரு தொடர்பு பாலம் மற்றும் அதன் மூதாதையர் காலத்து உள்ளுணர்வுகளை வெளிப்படுத்தும் ஒரு பாதுகாப்பான மேடை. முதல் மற்றும் மிக முக்கியமான காரணம் அதன் உள்ளிருக்கும் வேட்டைக்காரன். உங்கள் பூனை ஒரு பறவையையோ அணிலையோ அல்லது காற்றில் பறக்கும் ஒரு இலையையோ பார்க்கும்போது அதன் மூளையில் உள்ள பழமையான வேட்டை மென்பொருள் தானாகவே செயல்படத் தொடங்குகிறது. அதன் கண்கள் விரிவடையும், காதுகள் முன்னோக்கித் திரும்பும், வால் மெதுவாக ஆடும். இது வேட்டைக்கு தயாராகும் ஒரு உன்னதமான நிலை. வீட்டில் பாதுகாப்பாக இருந்தாலும் அந்த உள்ளுணர்வு ஒருபோதும் மறைவதில்லை. ஜன்னல் என்பது அதற்கு ஒரு மெய்நிகர் வேட்டைக்களம், வெர்ச்சுவல் ஹண்டிங் கிரவுண்ட். அங்கே அது மனதளவில் இரையைத் துரத்துகிறது, பதுங்குகிறது, தாக்குகிறது. இந்த மனப்பயிற்சி அதன் மன ஆரோக்கியத்திற்கு மிகவும் முக்கியமானது. இது அதன் மூளையை சுறுசுறுப்பாகவும் அதன் உணர்வுகளை கூர்மையாகவும் வைத்திருக்க உதவுகிறது. அதனால் அடுத்த முறை உங்கள் பூனை ஜன்னலில் எதையோ வெறித்துப் பார்த்தால் அது சோம்பேறியாக இல்லை, மாறாக ஒரு தீவிரமான மனவேட்டையில் ஈடுபட்டுள்ளது என்பதை புரிந்து கொள்ளுங்கள். இது ஒரு வீடியோ கேம் விளையாடுவது போன்றது, ஆனால் பூனைகளுக்காக. இதை நாம் கேட் டிவி என்று அழைக்கலாம். ஆமாம், பூனைகளுக்கும் தொலைக்காட்சி உண்டு, அதுதான் ஜன்னல். மனிதர்களாகிய நமக்கு நெட்ஃபிலிக்ஸ், யூடியூப் போல பூனைகளுக்கு ஜன்னல் தான் எல்லாமே. அங்கே ஓடும் நிகழ்ச்சிகளுக்கு முடிவே இல்லை. பறவைகளின் காலை நேரப்பாடல் நிகழ்ச்சி, அணில்களின் நகைச்சுவை நேரம், தெருவில் நடக்கும் மனிதர்களின் மர்மங்கள் என 24 மணி நேரமும் நிகழ்ச்சிகள் ஓடிக்கொண்டே இருக்கும். ஒவ்வொரு நாளும் புதிய அத்தியாயங்கள். சில சமயம் ஒரு வண்ணத்து பூச்சி சிறப்பு விருந்தினராக வரலாம், அல்லது ஒரு நாய் திடீரென வில்லனாகத் தோன்றலாம். இந்த டிவி அதன் மனதை மிகவும் தூண்டுகிறது. வீட்டில் ஒரே மாதிரியான சூழலில் இருக்கும் பூனைகளுக்கு ஜன்னல் வழியாக மாறும் காட்சிகள் ஒரு பெரிய மன அட்டுஜகமாக அமைகிறது. அது அதன் சலிப்பை போக்குகிறது மற்றும் மன அழுத்தத்தை குறைக்கிறது. உங்கள் பூனை ஒரே சேனலை பார்த்து சலிப்படைந்து விடாமல் இருக்க ஜன்னல் அருகே ஒரு பறவை உணவகம், பேர்ட் ஃபீடர் வைப்பது ஒரு சிறந்த யோசனை. இது அதன் டிவி அனுபவத்தை மேலும் சுவாரஸ்யமாக்கும். அந்த விசித்திரமான எக் 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 சத்தம். உங்கள் பூனை ஒரு பறவையை பார்க்கும்போது அதன் தாடைகள் வேகமாக அதிர்வது போல ஒரு சத்தத்தை நீங்கள் கேட்டிருக்கலாம். இதை சாட்டரிங் அல்லது செர்பிங் என்று சொல்வார்கள். இது ஏன் வருகிறது? விலங்கு நல நிபுணர்களிடையே பல கோட்பாடுகள் உள்ளன. ஒரு பிரபலமான கோட்பாடு என்னவென்றால், இது வேட்டையாடும் விரக்தியின் வெளிப்பாடு. அதாவது பூனையால் அந்த பறவையை அடைய முடியவில்லை என்ற ஏமாற்றத்தில் அது கடிக்கும் செயலை பெண்ணங்கமாகச் செய்கிறது. அந்த பறவையின் கழுத்தை வேகமாக கடிப்பதற்கான ஒரு பயிற்சி போல இந்த செயல் அமைகிறது. மற்றொரு கோட்பாடு இது ஒரு உற்சாகத்தின் வெளிப்பாடு என்கிறது.
இரையை பார்த்தவுடன் ஏற்படும் அட்ரினலின் அவசரத்தில் இந்த சத்தம் வெளிப்படுகிறது. சில ஆராய்ச்சியாளர்கள் பூனைகள் இந்த சத்தத்தை இரையை குழப்புவதற்காக அல்லது மற்ற வேட்டையாடிகளைப் போல ஆள்மாறாட்டம் செய்வதற்காக பயன்படுத்தலாம் என்றும் கூறுகின்றனர். காரணம் எதுவாக இருந்தாலும் இந்த சத்தம் உங்கள் பூனையின் வேட்டை உள்ளுணர்வு எவ்வளவு தீவிரமாக இருக்கிறது என்பதற்கான ஒரு தெளிவான அறிகுறியாகும். அது ஒரு குட்டி டைனோசர் போல சத்தம் போடுகிறது. எல்லை கண்காணிப்பு. பூனைகள் தங்கள் பிரதேசத்தின் மீது மிகுந்த ஆதிக்கம் கொண்டவை. உங்கள் வீடுதான் அதன் சாம்ராஜ்யம். நீங்கள் அதன் சேவகர்கள், மன்னிக்கவும் குடிமக்கள். ஜன்னல் என்பது அதன் கோட்டையின் கண்காணிப்பு கோபுரம். அங்கிருந்து அது தனது ராஜ்யத்தில் என்ன நடக்கிறது என்பதை தொடர்ந்து கண்காணிக்கும். வேறு ஏதேனும் பூனைகள் அதன் எல்லைக்குள் வருகிறதா, புதிய மனிதர்கள் நடமாடுகிறார்களா, அல்லது சந்தேகத்திற்கிடமான வகையில் ஒரு கார் நிறுத்தப்பட்டிருக்கிறதா என அனைத்தையும் அது கவனிக்கும். இது அதன் பாதுகாப்பு உணர்வின் ஒரு பகுதி. தனது பிரதேசத்தை பாதுகாப்பாகவும் கட்டுப்பாட்டிலும் வைத்திருப்பதாக அது உணர்கிறது. சில பூனைகள் ஜன்னல் ஓரத்தில் சிறுநீர் கழிப்பதன் மூலம் தங்கள் எல்லையை குறிக்க முயற்சி செய்யலாம். இது ஒரு நடத்தை சிக்கலாகும். ஆனால் பெரும்பாலான நேரங்களில் அமைதியாக வேடிக்கை பார்ப்பது என்பது எல்லாம் என் கட்டுப்பாட்டில் உள்ளது என்று தனக்குத்தானே சொல்லிக்கொள்ளும் ஒரு வழியாகும். உங்க வீட்டு செக்யூரிட்டி கார்டு வேற யாரும் இல்ல, உங்கள் செல்லப்பூனைதான். சூரிய குளியல் மற்றும் வைட்டமின் டி. பூனைகள் சூரிய ஒளியை மிகவும் விரும்பும் உயிரினங்கள். ஜன்னல் ஓரம் என்பது பெரும்பாலும் வீட்டில் சூரிய ஒளி அதிகமாக விழும் இடமாக இருக்கும். அதனால் ஜன்னல் அருகே அமர்வது என்பது வெதுவெதுப்பான சூரிய குளியல் எடுப்பதற்கான ஒரு சிறந்த வழியாகும். இந்த வெதுவெதுப்பு அதன் தசைகளை தளர்த்தி மூட்டு வலிகளை குறைக்க உதவுகிறது. குறிப்பாக வயதான பூனைகளுக்கு இது மிகவும் நன்மை பயக்கும். மேலும் சூரிய ஒளியிலிருந்து கிடைக்கும் வைட்டமின் டி மனிதர்களைப் போலவே பூனைகளுக்கும் கால்சியம் உறிஞ்சுதலுக்கு அவசியம். ஆனால் மனிதர்களைப் போல பூனைகளால் தோலின் மூலம் அதிக வைட்டமின் டியை உற்பத்தி செய்ய முடியாது. அவை தங்களை சுத்தம் செய்யும்போது தங்கள் ரோமங்களில் படிந்திருக்கும் வைட்டமின் டியை உட்கொள்கின்றன. ஜன்னல் அருகே அமர்வது என்பது வேடிக்கை பார்ப்பது மட்டுமல்ல, ஒரு ஸ்பா சிகிச்சை எடுத்துக்கொள்வது போன்றது. அது ஒரே நேரத்தில் பொழுதுபோக்கு மற்றும் ஆரோக்கிய நன்மைகளைப் பெறுகிறது. அது ஒரு புத்திசாலி குட்டி ஷேதான். சலிப்பு ஒரு பெரிய எதிரி. வீட்டுக்குள் இருக்கும் பூனைகளுக்கு மனத்தூண்டுதல் மிகவும் அவசியம். இல்லையென்றால் அவை சலிப்படைந்து அழிவு வேலைகளில் ஈடுபடத் தொடங்கும். உங்கள் சோஃபாவை கிழிப்பது, பொருட்களை தட்டிவிடுவது போன்றவை சலிப்பின் அறிகுறிகளாக இருக்கலாம். ஜன்னல் வேடிக்கை என்பது சலிப்பை போக்குவதற்கான ஒரு எளிய மற்றும் அற்புதமான வழியாகும். அது பூனைக்கு மனரீதியாக ஒரு வேலையை கொடுக்கிறது. அது வெளியே நடக்கும் விஷயங்களை கவனிக்க வேண்டும், கணிக்க வேண்டும் மற்றும் பிஆர்டிகிரியை ஆற்ற வேண்டும். இது அதன் மூளைக்கு ஒரு நல்ல பயிற்சி. ஒரு பூனை மனரீதியாக தூண்டப்படும்போது அது மகிழ்ச்சியாகவும் ஆரோக்கியமாகவும் இருக்கும். நீங்கள் வேலைக்குச் செல்லும்போது உங்கள் பூனை தனியாக சலிப்படையாமல் இருக்க ஜன்னல் அருகே பாதுகாப்பான மற்றும் வசதியான ஒரு இடத்தை அமைத்துக் கொடுப்பது மிகவும் முக்கியம். இது தேவையற்ற நடத்தை சிக்கல்களைத் தடுக்க உதவும். ஜன்னல் என்பது பூனைகளின் இயற்கையான மனநல மருந்தாகும். பாதுகாப்பான வேட்டை அனுபவம். காடுகளில் வேட்டையாடுவது என்பது மிகவும் ஆபத்தான செயல். இரையை துரத்தும்போது பூனைகளுக்கு காயம் ஏற்படலாம் அல்லது வேறு பெரிய விலங்குகளால் தாக்கப்படலாம். ஆனால் ஜன்னல் அது 300% பாதுகாப்பானது. ஜன்னல் கண்ணாடி ஒரு பாதுகாப்பு தடை போல செயல்படுகிறது. உங்கள் பூனையால் வெளியே இருக்கும் பறவைகளையும் அணில்களையும் பார்க்க முடியும், ஆனால் அவற்றுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதேபோல வெளியே இருக்கும் நாய்களோ அல்லது பிற அச்சுறுத்தல்களோ பூனையை தாக்க முடியாது. இது பூனைக்கு ஒருவித தைரியத்தை கொடுக்கிறது. அதனால் தான் சில பூனைகள் ஜன்னல் வழியாக நாய்களை பார்த்து குறைப்பது அல்லது உருமுவது போன்ற செயல்களில் ஈடுபடுகின்றன. நிஜ வாழ்க்கையில் ஒரு நாயை பார்த்தால் ஓடி ஒளிந்து கொள்ளும் பூனை கூட ஜன்னல் என்ற பாதுகாப்பு கவசத்திற்கு பின்னால் இருந்து ஒரு ஹீரோ போல உணரும். இது பாதுகாப்பான தூரத்திலிருந்து ரசிக்கும் ஒரு உன்னதமான எடுத்துக்காட்டு. அது தன் வேட்டை உள்ளுணர்வை எந்தவித ஆபத்தும் இல்லாமல் பூர்த்தி செய்து கொள்கிறது. உணர்வுகளின் திருவிழா. ஜன்னல் என்பது பார்வைக்கு மட்டுமல்ல, அது பூனையின் அனைத்து புலன்களுக்கும் ஒரு விருந்து. ஜன்னல் வழியாக வரும் புதிய வாசனைகள் பூனைக்கு ஒரு செய்தித்தாள் போல.
அடுத்த தெருவில் என்ன சமைக்கிறார்கள், புதிய பூக்கள் பூத்திருக்கின்றனவா, மழை வரப்போகிறதா போன்ற பல தகவல்களை அது வாசனையின் மூலம் தெரிந்து கொள்கிறது. அதேபோல பறவைகளின் கீச்சிடும் சத்தம், வாகனங்களின் இரைச்சல், குழந்தைகளின் சிரிப்பு என பலவிதமான ஒலிகளும் அதன் கேட்கும் திறனை தூண்டுகின்றன. லேசாக திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக வரும் மெல்லிய காற்று அதன் ரோமங்களை தழுவும் போது அது ஒரு புதிய உணர்வை தருகிறது. இந்த அனைத்து உணர்வுகளும் சேர்ந்து அதன் மூளையை சுறுசுறுப்பாக வைத்திருக்க உதவுகிறது. வீட்டுக்குள் இருக்கும் ஒரே மாதிரியான வாசனை மற்றும் ஒலிகளுக்கு மத்தியில் ஜன்னல் என்பது வெளி உலகத்துடனான ஒரு நேரடி இணைப்பு. இது அதன் வாழ்க்கையை மேலும் செழுமையாக்குகிறது. உங்களுக்காக காத்திருத்தல். சில சமயங்களில் உங்கள் பூனை ஜன்னலில் அமர்ந்திருப்பதற்கு ஒரு மிக எளிய மற்றும் அழகான காரணம் இருக்கலாம். அது உங்களுக்காக காத்திருக்கிறது. பூனைகள் பழக்க வழக்கங்களுக்கு அடிமையானவை. நீங்கள் தினமும் ஒரே நேரத்தில் வேலைக்குச் சென்று ஒரே நேரத்தில் வீடு திரும்புவீர்கள் என்பது அதற்கு தெரியும். நீங்கள் வரும் நேரத்தை நெருங்கும் போது அது ஜன்னல் அருகே வந்து உங்கள் கார் சத்தத்திற்காகவோ அல்லது உங்கள் வருகைக்காகவோ காத்திருக்கத் தொடங்கும். இது உங்கள் மீதான அதன் பாசத்தையும் உங்கள் வருகைக்காக அது எவ்வளவு ஆவலாக இருக்கிறது என்பதையும் காட்டுகிறது. நீங்கள் வீட்டிற்குள் நுழைந்தவுடன் அது உங்கள் கால்களைச் சுற்றி வருவது அல்லது உங்களை உரசுவதெல்லாம் நான் உனக்காகத்தான் காத்திருந்தேன், உன்னை பார்த்ததில் மகிழ்ச்சி என்று சொல்வதற்கான வழிகள். எனவே ஜன்னலில் இருக்கும் பூனை எப்போதும் வேட்டையாடுகிறது என்று நினைக்க வேண்டாம். சில சமயம் அது தன் அன்பான மனிதருக்காக காத்திருக்கிறது. அக்கம்பக்க கண்காணிப்பு ஆணையம். உங்கள் பூனைதான் அந்த தெருவின் அதிகாரப்பூர்வமற்ற கண்காணிப்பாளர். அடுத்த வீட்டில் யார் இருக்கிறார்கள், அவர்களுடைய பூனை எப்படி இருக்கிறது, தெருவில் புதிதாக எந்த நாய் வந்திருக்கிறது என அனைத்தையும் அது தெரிந்து வைத்திருக்கும். இது ஒரு சமூக செயல்பாடு. மற்ற பூனைகளின் வாசனையை நுகர்வது, அவற்றின் நடவடிக்கைகளை பார்ப்பது, சில சமயம் ஜன்னல் வழியாகவே அவற்றுடன் சண்டையிடுவது, உருமுவது, முறைப்பது என இது ஒரு சிக்கலான சமூக வலையமைப்பின் ஒரு பகுதி. பூனைகள் ஜன்னல் வழியாக ஒன்றையொன்று முறைத்துப் பார்ப்பதன் மூலம் தங்கள் ஆதிக்கத்தை நிலைநாட்ட முயற்சிக்கும். இது என் பகுதி, உள்ளே வராதே என்பது போன்ற செய்திகளை அவை பரிமாறிக்கொள்ளும். இது ஒரு அமைதியான போர். உங்கள் பூனை அடுத்த வீட்டு பூனையை முறைத்தால் கவலைப்பட வேண்டாம். அது வெறும் பூனை அரசியல்தான். அது தன் சமூக அந்தஸ்தை ஜன்னல் வழியாகவே நிலைநிறுத்திக் கொள்கிறது. காற்றும் வாசனைகளும் ஒரு திறந்த புத்தகம். லேசாக திறந்திருக்கும் ஜன்னல் வழியாக வரும் காற்று பூனைக்கு ஒரு செய்தி ஊடகம் போன்றது. அந்த காற்றில் ஆயிரக்கணக்கான வாசனைகள் கலந்து வருகின்றன. பூக்களின் வாசனை, ஈர மண்ணின் வாசனை, மற்ற விலங்குகளின் வாசனை, உணவின் வாசனை என ஒவ்வொரு வாசனையும் ஒரு கதையை சொல்கிறது. பூனைகளின் நுகர்வு சக்தி மனிதர்களை விட பல மடங்கு அதிகம். அவற்றால் மிக நுண்ணிய வாசனைகளை கூட பிரித்தறிய முடியும். இந்த வாசனைகள் வெளி உலகில் என்ன நடக்கிறது என்பதை பற்றிய ஒரு தெளிவான சித்திரத்தை அவற்றுக்கு கொடுக்கின்றன. இது அவற்றின் மனதை விழிப்புடன் வைத்திருக்க உதவுகிறது. மூடிய ஜன்னலாக இருந்தாலும் கண்ணாடியின் குளிரையோ அல்லது சூரியனின் வெப்பத்தையோ உணர்வது கூட அவற்றுக்கு ஒரு புதிய அனுபவம்தான். காற்று என்பது பூனையின் மொழி. ஜன்னல் அதை வாசிப்பதற்கான ஒரு வழி. பூனைகளின் தியானம். சில நேரங்களில் பூனைகள் ஜன்னலில் அமர்ந்து எதையுமே குறிப்பாக பார்க்காமல் வெறுமனே வெளியே வெறித்துப் பார்ப்பது போல தோன்றும். இது அவற்றின் தியான நிலை. மனிதர்கள் மன அமைதிக்காக தியானம் செய்வது போல பூனைகள் அமைதியாக வெளியே வேடிக்கை பார்ப்பதன் மூலம் ஓய்வெடுக்கின்றன. மெதுவாக அசையும் மரக்கிளைகள், மிதந்து செல்லும் மேகங்கள் போன்றவை அவற்றுக்கு ஒருவிதமான மன அமைதியை கொடுக்கின்றன. இந்த நேரத்தில் அவை ஆழமான சிந்தனையில் இருக்கலாம் அல்லது வெறுமனே ஓய்வெடுக்கலாம். இந்த அமைதியான செயல்பாடு அவற்றின் இதயத் துடிப்பை குறைத்து, மன அழுத்தத்தை குறைத்து, ஒட்டுமொத்தமாக அவற்றை அமைதிப்படுத்த உதவுகிறது. அதனால் உங்கள் பூனை ஒரு ஜென் மாஸ்டர் போல ஜன்னலில் அமர்ந்திருந்தால் அதை தொந்தரவு செய்யாதீர்கள். அது தனது உள் அமைதியை தேடிக்கொண்டிருக்கிறது. தப்பிக்கும் கனவுகள். ஒரு சிறிய கற்பனை உலகம். வீட்டுக்குள் பாதுகாப்பாக வளர்ந்தாலும் ஒவ்வொரு பூனையின் மனதிலும் ஒரு சிறிய காட்டுப்பூனை ஒளிந்திருக்கிறது. ஜன்னல் வழியாக பார்க்கும்போது அது புல்வெளியில் ஓடுவதையும் மரங்களில் ஏறுவதையும் சுதந்திரமாக திரிவதையும் கற்பனை செய்து பார்க்கலாம். இது ஒரு விதமான பகல் கனவு. நிஜத்தில் செய்ய முடியாத விஷயங்களை அது தன் மனதில் செய்து பார்க்கிறது. இது ஆபத்தானதா
இல்லை, இது ஒரு ஆரோக்கியமான கற்பனை. இது அதன் மனதிற்கு ஒரு வடிகாலாக அமைகிறது. நிச்சயமாக ஜன்னல்களும் கதவுகளும் பாதுகாப்பாக மூடப்பட்டிருப்பதை உறுதி செய்வது நமது கடமை. ஆனால் அதன் இந்தச் சிறிய சுதந்திரக் கனவுகளை நாம் மதிக்க வேண்டும். ஜன்னல் என்பது அதன் கற்பனை உலகின் வாசல். அங்கே அது ஒரு அச்சமற்ற வேட்டைக்காரனாக, காடுகளின் ராஜாவாக வலம் வருகிறது. கண்ணாடித் தடையின் விரக்தி. இது ஜன்னல் வேடிக்கையின் ஒரு இருண்ட பக்கம். பூனைக்கு இரையை பார்க்க முடிகிறது, அதன் வாசனையை உணர முடிகிறது, ஆனால் அதை அடைய முடியவில்லை. இந்த கண்ணாடி ஒரு பெரிய தடையாக இருக்கிறது. இந்த விரக்தியைத்தான் அது சில சமயம் சாட்டரிங் சத்தம் மூலமாகவோ அல்லது ஜன்னலை கீறுவதன் மூலமாகவோ வெளிப்படுத்துகிறது. இது பூனைக்கு மன அழுத்தத்தை ஏற்படுத்துமா? சில சமயங்களில் ஆமாம். குறிப்பாக இரையை அடைய வேண்டும் என்ற ஆவல் அதிகமாக இருக்கும் பூனைகளுக்கு இது விரக்தியை அளிக்கலாம். இதைச் சமாளிக்க நீங்கள் அதனுடன் விளையாட வேண்டும். லேசர் லைட், இறகு பொம்மைகள் போன்றவற்றை வைத்து விளையாடுவதன் மூலம் அதன் வேட்டை உள்ளுணர்வை நீங்கள் பூர்த்தி செய்யலாம். ஜன்னலில் பார்த்த இரையை பிடிக்க முடியாத ஏமாற்றத்தை உங்களுடன் விளையாடி பிடிப்பதன் மூலம் அது சரி செய்து கொள்ளும். எல்லா ஜன்னல்களும் ஒன்றல்ல. உங்கள் பூனைக்கு வீட்டில் ஒரு குறிப்பிட்ட ஜன்னல் மட்டும் மிகவும் பிடித்தமானதாக இருக்கலாம். சமையலறை ஜன்னல் அல்லது படுக்கையறை ஜன்னல் என அது ஒரு இடத்தை மட்டும் தேர்ந்தெடுக்கலாம். ஏன்? காரணம் ஜான் கியான். ஒவ்வொரு ஜன்னலும் ஒரு வித்தியாசமான சேனலை காட்டுகிறது. சமையலறை ஜன்னலுக்கு வெளியே ஒரு மரம் இருந்தால் அங்கே பறவைகளும் அணில்களும் அதிகமாக வரலாம். அது நேஷனல் ஜியாகிரபிக் சேனல் போன்றது. முன்வாசல் ஜன்னல் வழியாக பார்த்தால் தெருவில் நடக்கும் மனிதர்கள், வாகனங்கள் ஆகியவற்றை பார்க்கலாம். அது ஒரு ரியாலிட்டி ஷோ போன்றது. உங்கள் பூனை எந்த சேனலை அதிகம் விரும்புகிறதோ அந்த ஜன்னலை தேர்ந்தெடுக்கிறது. அதன் விருப்பங்கள் காலப்போக்கில் மாறவும் செய்யலாம். அதனால் அதன் விருப்பமான ஜன்னல் எது என்பதை கவனித்து அங்கே வசதியாக அமர்வதற்கு ஒரு மெத்தையோ அல்லது போர்வையோ போட்டு வைப்பது நல்லது. எப்போது கவலைப்பட வேண்டும்? பொதுவாக ஜன்னல் பார்ப்பது என்பது ஒரு சாதாரண மற்றும் ஆரோக்கியமான நடத்தை. ஆனால் உங்கள் பூனை எப்போதுமே ஜன்னலிலேயே இருந்து வேறு எதிலும் ஆர்வம் காட்டாமல் சாப்பிடுவதை குறைத்து உங்களுடன் விளையாட மறுத்தால் அது ஒரு பிரச்சினையின் அறிகுறியாக இருக்கலாம். இது அதீத சலிப்பு, மன அழுத்தம் அல்லது ஏதேனும் உடல்நலப் பிரச்சினையின் காரணமாக இருக்கலாம். ஜன்னல் பார்ப்பது என்பது ஒரு தப்பிக்கும் செயலாக எஸ்கேபிசம் மாறும்போது அதன் மூல காரணத்தை நாம் கண்டறிய வேண்டும். அது வீட்டில் பாதுகாப்பாக உணரவில்லையா அல்லது வேறு ஏதேனும் செல்லப்பிராணியால் அச்சுறுத்தப்படுகிறதா என்பதை கவனிக்க வேண்டும். அதன் நடத்தையில் திடீரென பெரிய மாற்றங்கள் தெரிந்தால் ஒரு கால்நடை மருத்துவரை அணுகுவது எப்போதும் நல்லது. ஜன்னல் பார்ப்பது ஒரு பொழுதுபோக்காக இருக்க வேண்டுமே தவிர ஒரு வெறியாக மாறக்கூடாது. பூனையின் டிவி அனுபவத்தை மேம்படுத்துவது எப்படி? உங்கள் பூனையின் ஜன்னல் நேரத்தை இன்னும் சிறப்பாக மாற்ற சில எளிய வழிகள் உள்ளன. ஜன்னல் அருகே ஒரு உயரமான கேட் ட்ரீ அல்லது ஒரு விண்டோ பர்ச் அமைத்துக் கொடுக்கலாம். இது பூனைக்கு வசதியாகவும் உயரமான இடத்திலிருந்து உலகத்தை பார்க்கும் ஒரு சிறந்த அனுபவத்தையும் கொடுக்கும். ஜன்னலுக்கு வெளியே ஒரு பறவை உணவகம், பேர்ட் ஃபீடர் அல்லது பறவை குளியல் தொட்டி, பேர்ட் பாத் வைத்தால் பூனைக்கு தினமும் புதிய நிகழ்ச்சிகள் கிடைக்கும். ஆனால் பூனைகள் பறவைகளை தாக்க முடியாதபடி அந்த உணவகம் பாதுகாப்பான தூரத்தில் இருப்பதை உறுதி செய்யுங்கள். ஜன்னலை லேசாக திறந்து வைப்பதன் மூலம் புதிய காற்று மற்றும் வாசனைகள் உள்ளே வர அனுமதிக்கலாம். ஆனால் பூனை வெளியே தப்பிச் செல்லாதபடி பாதுகாப்பு வலைகள் பொருத்துவது அவசியம். இந்த சிறிய மாற்றங்கள் அதன் வாழ்க்கையில் பெரிய மகிழ்ச்சியை கொண்டு வரும். உள் வானிலை ஆய்வாளர். பூனைகளால் வளிமண்டல அழுத்தத்தில் ஏற்படும் மாற்றங்களை உணர முடியும் என்று கூறப்படுகிறது. அதனால் புயல் வருவதற்கு முன்போ அல்லது மழை வருவதற்கு முன்போ அவை அமைதி இழந்து ஜன்னல் அருகே அமர்ந்து வெளியே வேடிக்கை பார்க்கத் தொடங்கலாம். காற்றின் வேகம், மேகங்களின் நகர்வு, வாசனையில் ஏற்படும் மாற்றம் போன்றவற்றை வைத்து அவை வரவிருக்கும் வானிலை மாற்றத்தை கணிக்கின்றன. இது அவற்றின் உயிர் வாழும் உள்ளுணர்வின் ஒரு பகுதி. காடுகளில் மோசமான வானிலையிலிருந்து தங்களை பாதுகாத்துக் கொள்ள முன்கூட்டியே ஒரு பாதுகாப்பான இடத்தை தேட இது அவற்றுக்கு உதவியது. அதனால் அடுத்த முறை உங்கள் பூனை காரணமில்லாமல் ஜன்னலில் அமர்ந்து வானத்தையே பார்த்து கொண்டிருந்தால், ஒருவேளை
குடையை எடுத்துக்கொண்டு வெளியே செல்வது நல்லதாக இருக்கலாம். பகல் கனவுகள். பூனையின் மனதில் என்ன ஓடுகிறது? ஜன்னலில் அமர்ந்திருக்கும் பூனையின் மனதில் என்ன ஓடுகிறது என்று நம்மால் உறுதியாகச் சொல்ல முடியாது. ஆனால் நாம் வேடிக்கையாக கற்பனை செய்து பார்க்கலாம். ஒருவேளை அது அந்த சிவப்பு லேசர் புள்ளியை எப்படி ஒரு நாள் பிடித்தே தீருவது என்று திட்டம் தீட்டுகிறதோ, அல்லது அந்த அணிலிடம் என் உணவு பாத்திரத்தில் இருக்கும் உணவை விட உன் கையில் இருக்கும் கொட்டை எப்படி சுவையாக இருக்கும் என்று கேட்க நினைக்கிறதோ. ஒருவேளை அது நான் இந்த வீட்டின் ராஜா, இந்த மக்கள் எனக்கு சேவை செய்யவே பிறந்திருக்கிறார்கள் என்று பெருமையாக நினைத்துக் கொள்கிறதோ. இந்த மனிதமயமாக்கல், ஆந்த்ரோபோமார்பிசம் வேடிக்கையாக இருந்தாலும் அது நம்முடைய செல்லப் பிராணிகளுடன் ஒரு ஆழமான பிணைப்பை ஏற்படுத்த உதவுகிறது. அதன் ஒவ்வொரு அசைவிற்கும் ஒரு கதையை உருவாக்குவது நாம் அதை எவ்வளவு நேசிக்கிறோம் என்பதை காட்டுகிறது. வெளி உலகத்துடனான ஒரு பிணைப்பு. முடிவாக, ஜன்னல் என்பது வீட்டுக்குள் வாழும் பூனைக்கு அது ஒரு பகுதியாக இருக்கும் பரந்த உலகத்துடனான ஒரு முக்கிய இணைப்பு பாலம். அது தன் வேர்களை, தன் மூதாதையர்களின் வாழ்க்கையை அந்த ஜன்னல் வழியாகத்தான் பார்க்கிறது. வீட்டுக்குள் இருப்பது அதற்கு பாதுகாப்பானது, ஆனால் ஜன்னல் அதற்கு மனரீதியான தூண்டுதலையும் இயற்கையுடனான ஒரு தொடர்பையும் கொடுக்கிறது. அது இயற்கையின் சுழற்சியை, பகல் இரவு பருவ காலங்கள் ஜன்னல் வழியாகவே கற்றுக்கொள்கிறது. இந்த சிறிய கண்ணாடிச் சாளரம் அதன் சிறிய உலகத்தை மிகப் பெரியதாகவும் சுவாரஸ்யமானதாகவும் மாற்றுகிறது. இது அதன் உடல் மற்றும் மன ஆரோக்கியத்திற்கு இன்றியமையாதது. ஜன்னல் என்பது பூனையின் ஆன்மாவிற்கான ஒரு வாசல். இப்போது உங்களுக்கு புரிந்திருக்கும், உங்கள் பூனை ஜன்னலுக்கு வெளியே வெறித்துப் பார்ப்பது ஒரு விசித்திரமான செயல் அல்ல. அது அதன் உள்ளிருக்கும் வேட்டைக்காரனின் வெளிப்பாடு. அது கேட் டிவி பார்க்கிறது, தன் எல்லையை கண்காணிக்கிறது, சூரிய குளியல் எடுக்கிறது, அல்லது வெறுமனே உலக நடப்புகளை வேடிக்கை பார்க்கிறது. அது ஒருபோதும் சலிப்படைவதில்லை, ஏனென்றால் ஜன்னலுக்கு வெளியே உலகம் எப்போதும் சுவாரஸ்யமாகவே இருக்கிறது. நம்முடைய இந்த குட்டிப் புலிகள் சில சமயம் நம் சோஃபாவை கீறி நாசமாக்கலாம், நடுராத்திரியில் நம் முகத்தின் மீது ஏறி நடக்கலாம். ஆனால் அவற்றின் இந்த சின்ன சின்ன வேடிக்கையான செயல்கள்தான் நம் வாழ்க்கையை மிகவும் அழகாக மாற்றுகின்றன. அவை நம் செல்லப் பிராணிகள் மட்டுமல்ல, நம்முடைய குடும்பத்தில் ஒரு அங்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் மறக்காமல் லைக் பட்டனை அழுத்துங்கள். உங்கள் போன்ற மற்ற பூனை பிரியர்களுக்கும் இதை பகிருங்கள். மேலும் இதுபோன்ற சுவாரஸ்யமான பூனை ரகசியங்களைத் தெரிந்து கொள்ள எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். கடைசியாக ஒரு கேள்வி. உங்கள் பூனை ஜன்னலில் பார்க்கும்போது செய்யும் மிகவும் வேடிக்கையான அல்லது விசித்திரமான விஷயம் என்ன? உங்கள் கதைகளைக் கேட்க நாங்கள் ஆவலாக இருக்கிறோம். கீழே கமெண்டில் பதிவிடுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.